நேத்து நைட்ல இருந்தே அதிகமா பேசப்பட்ட ஒரு பேர் அப்படின்னா ஜெமிமா ராட்ரிக்ஸ். நோ மேட்டர் வாட், வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிகேஷன் there is always something waiting for you at the end of it. நம்மளோட இந்தியன் விமென்ஸ் டீம் வேர்ல்ட் கப் ஃபைனலுக்கு போயிருக்கு. இதுக்கு நேத்து முக்கியமான காரணமா இருந்தது ஜெமிமா ராட்ரிக்ஸ் தான். நேத்து மேட்சை பார்த்திருந்தா அவ்வளோ ஒரு எமோஷன்ஸ், அவ்வளோ விஷயங்கள் அவங்க சொல்லும் போது அப்படியே அழுகிறாங்க. நேத்து ஆஸ்திரேலியாவோட பேட்டிங் முடியும் போது 338 ரன்ஸ் அவங்க அடிச்சிருந்தாங்க. அந்த டார்கெட்டை எப்படி சேஸ் பண்ணுவாங்க அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருந்த டைம்ல அவ்வளோ ரன்ஸ் குவிச்சு நம்மளோட இந்தியன் டீமை அடுத்த ஃபைனல்ஸ்க்கு கொண்டுட்டு போயிருக்காங்க. இவங்களோட சின்ன வயசுல நடந்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்த சொல்லட்டுமா? ஜெமிமாக்கு கூட பிறந்தது 2 பிரதர்ஸ் இருக்காங்க. இவங்க 3 பேருமே சின்ன வயசுல இருந்தே கிரிக்கெட் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஜெமிமாவோட அப்பா ஒரு கிரிக்கெட் ஜூனியர் டீம்ஸுக்கான ஒரு கோச்சா தான் இருந்திருக்காங்க. ஸோ அவங்க மூலமாவே இவங்க நிறைய விஷயங்கள் பிராக்டிஸ் பண்ணி இருந்திருக்காங்க. அந்த டைம்ல அண்டர் 16 மேட்ச் நடக்குது. அப்ப ஜெமிமாவோட ஒரு பிரதர் வெளியே இருக்காங்க. அவங்களால விளையாட முடியல. ஸோ அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா ஜெமிமா விளையாடுறாங்க. அவங்களோட அப்பா இனிஷியலா என்ன நினைச்சிருக்காரு அப்படின்னா, இவன் கொஞ்சம் சீக்கிரமா வெளியே வந்துருவா, அவுட் ஆயிருவா, அந்த மாதிரி சொல்லி நினைச்சிருக்காங்க. ஏன்னா அப்ப இவங்க இன்னுமே யங்கா இருந்திருக்காங்க, சின்ன பொண்ணா இருந்திருக்காங்க. அவங்க கூட விளையாண்ட மற்ற பசங்க எல்லாருமே ரொம்ப பெரிய பெரிய பசங்க அப்படிங்கிறதுனால அந்த ஒரு தாட்ல இருந்திருக்காங்க. ஆனா ஒரு 1.5 மணி நேரம் கழிச்சு அவங்க அப்பா திரும்பி பார்க்கும்போது அவங்க அவுட் ஆகாம விளையாடிக்கிட்டே இருந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த பசங்க எல்லாரும் கூட நீ கேட்ச் கொடுத்துரு, உனக்கு நான் சாக்லேட் வாங்கி தரேன், அந்த மாதிரி எல்லாம் சொல்லியிருக்காங்க. ஆனா அவங்க அந்த விஷயத்தை எதையுமே கேட்டுக்காம அவங்க அந்த மேட்ச்ல விளையாடிட்டே இருந்திருக்காங்க. ஸோ அந்த அளவுக்கு அந்த டைம்ல அவங்க ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க. அந்த நாள் ஜெமிமா அவங்களோட பிரதருக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் விளையாண்டாங்க. ஆனா அவங்க விளையாண்ட அந்த ஒரு பெர்ஃபார்மன்ஸை பார்த்து அங்க இருந்த ஒருத்தர், நீ எனக்கு ஆட்டோகிராஃப் போட்டுத்தா, கண்டிப்பா நீ ஒரு பெரிய பிளேயரா வருவ, அந்த டைம்ல என்னால உன்னை கண்டுபிடிக்க முடியாது, அந்த மாதிரி சொல்லி அப்பவே அந்த ஒரு ஆட்டோகிராஃபை வாங்கியிருக்காங்க. பட் இதெல்லாம் தாண்டி இவங்களோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாலாம் இருந்ததில்ல. இவங்களுக்கும் நிறைய கஷ்டங்கள் இருந்திருக்கு. இவங்க அப்பா இவங்களை ரொம்ப நல்ல ஒரு பிளேயரா கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி இனிஷியலா இவங்க பேட்டிங் பிராக்டிஸ் பண்ணிட்டு இருந்த டைம்ல ஒவ்வொரு நாளும் 300 பால்ஸ் இவங்க பிராக்டிஸ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக போடுவாங்களாமா. அந்த நாள் நைட்டு அவங்கனால கையே தூக்க முடியாது, அந்த அளவுக்கு ஒரு பெயின் இருக்கும், அந்த மாதிரி சொல்லி ஒரு விஷயம் இவங்களுக்கு லேட்டரா தெரிஞ்சிருக்கு. பட் ஜெமிமாவோட அப்பா அவங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நிறைய விஷயங்கள் அவங்களுக்காக பண்ணியிருக்காங்க. ஸோ ஜெமிமா என்ன சொல்றாங்க அப்படின்னா, என்னோட ஜேர்னி அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாலாம் இருந்ததில்ல, எனக்கும் நிறைய விஷயங்கள், நிறைய கஷ்டமான தருணங்கள், ஆங்ஸைட்டியில இருந்திருக்க எல்லாத்தையுமே ஜெமிமா சொல்றாங்க. ஸோ உங்களோட லைஃப்லயும் நீங்க பண்ணணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு 100% டெடிகேஷனோட, ஹார்ட் ஒர்க்கோட, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, அதை நீங்க எதுவுமே காதுல வாங்கிக்காம உங்களுக்கு என்ன பண்ணணுமோ அதை மட்டும் நீங்க பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா நிறைய நல்ல விஷயங்கள் உங்களோட லைஃப்லயும் உங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்களோட ஒரு ஸ்டோரியில இருந்து தெரிஞ்சுக்கோங்க.